செய்கிறோம், அடுத்து யாருக்கு? அப்படி கேளுங்க. கல்வியை ஈண்டிடும் அக்ஷய பாத்திரம் வெற்றிகள் யாவையும் வெற்றிகள் ஆக்கிடும். திறமைகள் வெளிப்படும் மதகுகளாய், ஒழுக்கத்தை பரப்பிடும் விடியலாய், தன்னலமற்ற மனம் படைத்த ஒப்பில்லாதவர்களான நமக்கு தமிழ் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு நாம் தலைவணங்கி வணக்கம் சொல்லிடுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த எங்கள் தமிழ்ச்சி பள்ளிக்கும் எங்கள் அனைத்து தன்னார்வ தொண்டர்களுக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் எங்களை கையோழி எழுப்பி உற்சாகப்படுத்த வந்திருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் எங்கள் வணக்கம். வணக்கம் அண்ணே, நம்ம ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் வணக்கம் சொல்லிட்டோம். அப்படியே நம்ம எதை பற்றி பேச போறோம்னு சொல்லிடலாமா? பொறுத்தம்பி பொறு. முக்கியமா ஒருத்தருக்கு நன்றி சொல்லியாகணும். யாருன்னு? யாருக்கும் சொல்ல மாட்டோம், நம்ம எல்லோருக்கும் தானே சொல்லிட்டோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வள்ளுவர் கூற்றுக்கு இணங்க நமக்கு சோறு போடும் கடவுளுக்கு இணையான நம் உழவர்களுக்கு நாம் தாழ்மையான வணக்கத்தை சொல்லிடுவோம். தம்பி, எங்கடா போற? அண்ணே, காலையில இருந்து பேசி பேசி ஒரே சோர்வா இருக்கு. ஒரு குட்டி பசி அப்படியே எத்தி பார்க்குது. கொஞ்ச நேரம் ஆச்சு, சாப்பிட்டு வரட்டா? பொறு தம்பி பொறு. நாம இப்ப அதை பத்தி தான் பேச போறோம். அண்ணே, என்ன சொல்லுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியும்படி சொல்றேன், கேட்டுக்கோ. அட நீயும் கேட்டுக்கோ. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. அட மூத்த குடி அது நம்ம குடி. ஆமா, முன் தோன்றிய மூத்த குடி அது நம்ம குடி. அண்ணே, மூட்டை குழின்னு சொல்றீங்க, சாப்பாடுன்னு சொல்றீங்க. இது என்ன வகைப்பாடுன்னு புரியலையே. இது இப்போ நம்ம பாட்டன் பூட்டன்லாம் எப்படி 100 வருஷம் நல்லா வாழ்ந்தாங்கன்னு தான் பார்க்க போறோம். ஓஹோ, சுவாரஸ்யமான தலைப்பாக்கு போலவே. சொல்லுங்க அண்ணே, உங்களோட உணவு முறையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வகை வகையான சோறு, அது என்னென்ன வகைது சொல்ல? புதிர் போடாம சத்து புத்தன்னு சொல்லுங்க அண்ணே. அது சோறு, கஞ்சி, புலவு சோறு மற்றும் விதவிதமான மாமிச வகைகள். ஆமா, விதவிதமான மாமிச வகைகள். என்ன விதவிதமாவா? அப்படியா சாப்பிட்டாங்க? நல்லா சாப்பிட்டுப்பாங்க போலவே. அவங்களும் நல்லா ஃபுடி தான் போலவே. ஆமாம்மா, அது மட்டும் இல்லை, அவங்க உடம்புக்கு எடுக்கிற எந்த பொருளையும் சாப்பிட்டதே இல்லை. உணவே மருந்து. ஆமா, உணவே மருந்து என்று வாழ்ந்து காட்டியவர்கள் நம் முன்னோர்கள். அதே அண்ணே, உணவே மருந்தா? எங்க அம்மா மருந்தை தானே சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும் தருவாங்க. அது எப்படி நம்மளோட சாப்பாடு மருந்தாகும்? கேட்டுக்கோ தம்பி, நம்ம மூதாதையர்களின் வாழ்வியலை. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் முந்தி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை உண்டு முரற்றே உணவின் பிண்டம். உண்டு முரற்றே உணவின் பிண்டம். உணவென படுவது நிலத்தொரு நீரே. உணவென படுவது நிலத்தொரு நீரே. நீரும் நிலனும் புணரியொரீண்டு. நீரும் நிலனும் புணரியொரீண்டு. உடம்பும் உயிரும் பரட்டி செல்லோரே. உடம்பும் உயிரும் பரட்டி சுடரே. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. ஐயோ, அண்ணனுக்கு என்னவோ ஆயிடுச்சு. என்னென்னவோ பேசுறாரு. நான் வளர்ந்த விளையாட்டுக்கு ஒண்ணுமே
இதுவாய் நம்ம சங்க இலக்கியத்தில் வர 8 தொகையில் வரும் வரிகள். அதாவது நீரின்றி நம்ம உடம்பு இயங்காது, நமக்கு உணவு கொடுத்தவரை உயிர் கொடுத்தவர், அப்புறம் உணவும் நீரும் நிலத்தோடு தொடர்புடையது. ஓஹோ ஓஹோ, அதனால்தான் நம் உடம்புலையும் நிலத்திலையும் பெரும் பகுதி நீர் இழுக்குன்னு சொல்றாங்கண்ணா அண்ணே. தம்பி கற்பூரம்டா, நீ டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியே. இப்போ புரியுதண்ணே, அறிவியலும் நம் முன்னோர்களை நினைக்க முடியும். என்னடா ரொம்ப சட்டமே இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்கு. பேசி பேசி ரொம்ப சோர்வா இருக்கண்ணே. சாப்பாடு ஏதாச்சும் இல்லை நொறுக்கு சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பேசுவோமா? சரிடா தம்பி, வா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். ஆமா வாங்க நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். சரி, யாருக்காவது தெரியுமா நம்ம முன்னோர்கள் நம்ம உணவை எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்கன்னு? ஐயோ, எங்களுக்கு கேள்வி நமக்கு கேட்க தெரியும், பதில் தெரியாது. நானும் கேட்பேன்ல கேள்வி. 8க்குள்ள வாழ்க்கை அடக்கம், அது போல நம்ம உணவையும் 8 வகையா பிரிச்சிருக்காங்க. என்னது 8 வகைகளாவா? எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த பீஸா, பர்கர், அப்புறம் சோறு பிரியாணி. ஆமா, சோறு பிரியாணி. இப்ப கேளு, கானம், வருகு, திணை, சாமை, புல் மற்றும் கோதுமை எல்லாம் 8 வகையான உணவுகள். மெய்த்திரி வகையான எண் வகை உணவில் செய்தியும் முறையார். நீ வேற சாப்பிட்டுட்டு ஆசைட்டுனாரம்மா. இரு, அந்த சுவைக்கும் ஒரு வகை இருக்கு, சாப்பிட முறையும் இருக்கு. என்னண்ணே, நம்ம 6 சுவைகள் தான் படிச்சிருக்கோம், நீங்க சொல்வது புதுசா இருக்கே. இது ரொம்ப பழசு. நம்ம முன்னோர்கள் வகுத்த 5 வகையான சாப்பிடும் முறையும் இருக்கு. ஆமாம், முறையாக சாப்பிடும் முறைகள். முதலில் வருவது கரித்தல்டா தம்பி. நாவின் நுனியால் உணவின் உப்பு சுவையை உணர்தல். ஓ, எங்க அம்மா சுவை பார்க்கறேன்னு சொல்லிட்டு பாதி குழம்பு சாப்பிடுவாங்களே, அதுவா? எல்லார் வீட்லயும் அதே கதை தாண்டா தம்பி. அடுத்து நக்கல், நாவினால் துளாவி உட்கொள்ளுதல். நம்ம பஞ்சாமிரதம் அல்லது தேன் சாப்பிடுவோம்ல, அதுதான். அடுத்து வருவது பருகல்மா. நம்ம குளிர்பானம், தண்ணீர் பருகுதல், இது எல்லாம் இந்த வகையில் அடங்கும். இதெல்லாம் மெல்ல மெல்ல குடிக்கணும். நான் சாப்பாட்டையே குடிக்கிற மாதிரி தான் சாப்பிடுவேன். அது விழுங்கல்டா தம்பி. பல்லுக்கும் நாக்குக்கும் தொண்டை வலி உட்கொள்ளுதல். அப்போ கடைசியா என்னன்னே? கடைசியா வருவது கடைக்குட்டி மெல்லல்டா தம்பி. நம்ம உணவின் கடிய பண்டத்தை பல்லால் கடித்து துகைத்து உட்கொள்ளுதல். ஓ, இவ்வளோ இருக்கா அண்ணே? நாளாய் வாயில போத்துட்டு முழுங்கிடுவேன். லபக்குன்னு முழுங்குறது என் வேலை. சாப்பாடு சட்டுப்புட்டுன்னு சாப்பிடணும், இல்லைன்னா எங்க அம்மா திட்டுவாங்க. எல்லா அம்மாவும் அப்படிதான்டா தப்பி. இப்போ யார் தட்டை பார்த்து சாப்பிட்றா? எல்லாம் அந்த டிவி கைபேசி தானே பாட்டு சாப்பிட்றாங்க. என்னடா தம்பி திடீர்னு பாட்டுலாம் பாடுற? நீங்க சொல்லி அப்படியே எங்க பாட்டி வைக்கிற சக்கரை பொங்கல் நினைவு வந்துடுச்சண்ணே. அப்படியே நெய் போட்டு திராட்சை முந்திரி போட்டு மொழுன்னு வறுத்து போட்டு சிறு சாப்பிட்டுக்கிட்டே எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஆஹா ஆஹா ஆஹா. அதுக்கு அடிசிலன்னு பேரடா தம்பி. அதுக்கப்புறம் இந்த பால் சோறு, நெய் சோறு எல்லாம் இந்த பொங்கல் வகையில் வரும். இது எல்லாம் விழுங்கல். நிறையா சாப்பாடு, அதாவது ஃபுல் மீல்ஸ் என்னன்னு சொல்றதானே? அதெல்லாம் அமலைன்னு கூப்பிடுவாங்கடா தம்பி. அப்போ பஃபே அது 500 தம்பி, குறைவில்லாத அன்னம். அப்புறம் எங்க அம்மா உண்ணாவிரதம் இருந்துட்டு இருவிழா மட்டும் சாப்பிடுவாங்க, அது என்னன்னு சொல்றதானே? அது உண்டின்னு கூப்பிடுவாங்கடா தம்பி. அப்போ வடிச்ச சாதம் என்ன சொல்லணும் அண்ணே? அது உண்ணா அல்லது ஊன் சொல்லணும்டா தம்பி. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் அண்ணே? அதெல்லாம் சித்ரான்னம்டா தம்பி. அதெல்லாம் கலவை சாதம்டா தம்பி. கருணைடா தம்பி.
பசுங்கன் கருணை சூட்டோடு மாந்தி. ஆமா, பசுங்கன் கருணை சூட்டோடு மாந்தி. அப்போ போரிடுச்சுனா என்ன சொல்லணும்? துளாவியற்ற கூழ்களின்னு நிறைய பேர் இருக்கு. ஆமா, நிறைய பேர் இருக்கு. அப்புறம் அரிசி மாவு, அது நுவனைப்பா. அண்ணி 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 நம்ம பிரியாணி அது நல்லது புலவற்றோன்னு சொல்லுவாங்கம்மா. ஒரே சாப்பாடா பேசுறோம். கொஞ்சம் ஸ்வீட்டா எனக்கு பிடிச்ச பருப்பு பாயசம். கும்மாய மக்களே, அப்ப நம்ம சாப்பாடு சமைக்கிற இடம் அது அட்டில். அப்புறம் சமைக்கும் பாத்திரம் குளிசிப்பா. இதை தவிர புளிக்குழம்பு, புளிச்சோறு, செஞ்சோன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ணே, நாம தான் லேட்டஸ்டாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் போட்டு புதுசா தினசா விதவிதமாக சாப்பாடு சாப்பிட்றோம். சமைக்கிறோம்னு பார்த்தா நம் முன்னோர்கள் நம்மள்து நல்லா வாழ்ந்துருக்காங்களே. ஆமாடா தம்பி, எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க, எங்கே எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. உணவே மருந்துன்னு வாழ்ந்தவங்க. அப்புறம் உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகுன்னு சொல்லியிருக்காங்க. அளவாக நிறைவாக சாப்பிடுறது பெண்ணுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் நல்லது. ஆமா, அளவா நிறைவா உணவா. ஆஹா, என்ன ஒரு ரைமிங். உணவே அளவா நிறைவா சாப்பிடு. அது மட்டுமல்ல, எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க, எப்படி பரிமாறணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன எங்கள் அம்மா அப்படியே தட்டல் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. நானும் அப்படியே ஸ்பூனில் சாப்பிடுவேன். எனக்கு தெரியல, என் அம்மா கிட்ட எல்லாம் தெரியும் கூட. சொல்லுங்கண்ணே, என் அம்மா கிட்ட சொல்லி மாற சொல்லுங்க. சொல்றேன்டா தம்பி. முதல்ல கை கேட்டாத தூரத்தில் உப்பு, அதாவது வாழை இலையின் மேல் இடது ஓரத்தில் வைக்கணும்டா. ஏன் அதை அங்க வைக்கணும்? அப்போதாம்மா அது மற்ற சாப்பாடு கூட எளிதில் கலக்காது. அப்புறம் கைக்கு மிக அருகில் இனிப்பு. என்ன உனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குமா? இல்லைம்மா, அப்படி இல்லை. உப்பு காரம் ஏதாச்சும் உணவில் அதிகமாகிடுச்சுன்னா வாயில ருசி மாறாமல் இருக்க டக்குன்னு எடுக்கிற மாதிரி இனிப்பை பக்கத்தில் வைக்கணும். அப்புறம் சாப்பாடு பொரியலாம் எங்க வைக்கணும் அண்ணே? நடுவில் அன்னமிட்டு பச்சடி, கூட்டு, பொரியல், அவியல், வறுவல் மற்றும் ஊறுகாயை வளமிருந்து இதமாக வைக்கணும். அண்ணே, எங்கள் விளையாட்டு வீட்டு கல்யாணத்துள்ள பிரியாணி, ரோட்டி எல்லாங்க வச்சாங்களே, அதெல்லாம் எங்கே வைக்கணும்? அதெல்லாம் சித்ரான்னம் வகையில் வரும்டா தம்பி. சித்ரான்னம்னா என்ன அண்ணே? அது கலவை சாதம் மாதிரி கூட வச்சுக்கலாம், காலை உணவும் வச்சுக்கலாம். அது எப்படி அண்ணே பரிமாறும்? அதெல்லாம் வாழை இலையின் அன்னத்துக்கு அருகே வலதிலிருந்து இடதாக பரிமாறணுமா. அப்போ அந்த கிரன்ச்சி அப்புறம் நொறுக்கு சிப்ஸ் எல்லாம் எங்கே வைக்கணும் அண்ணே? அதெல்லாம் கைக்கு இடது புறத்தின் கீழே வைக்கணும். அப்புறம் அதெல்லாம் கைக்கு இடது புறத்தின் கீழே வைக்கணும். ஏனே வலது புறத்தில் ஆச்சா சுலபமாக இருக்கும்ல எடுத்து சாப்பிட? அப்படி கேட்டான்னு சொல்லுக்குட்டி. அதெல்லாம் அளவாக சாப்பிட்டு நம்ம வயிற்றை பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் அது எல்லாம் நொறுக்குட்டினே வருகள். எவ்வளவு இருக்கு பாருங்களே. எனக்கு இலையில வைக்கிறது உள்ள இனிப்பு ரோட்டி நொறுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும்தான் சாப்பிடுவேன். அப்படி இல்லைடா தம்பி, நான் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறான். எல்லா விஷயத்துலையும் அப்படி பரிமாறுறாங்க. அப்புறம் நம்ம எப்படிதான் சாப்பிடுறது கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. நம்ம உணவை உண்ணும் முறைன்னு ஒன்று இருக்குடா தம்பி. இதோ சொல்கிறேன், கேட்டுக்கோ. நெய்யும் பருப்பும் முதலாக சென்று உணவு குழாயை தன்மையாக்கும் என்றும், ருசியோடு உணவு குழாயை வருடும் குழம்பு அடுத்து ருசிக்காக உண்ட செரிக்காத உணவை ரசமிட்டு மாற்றி செரிக்க வைப்போம். கிழங்காலை கொழுப்பை நம் கரைக்க சாப்பிட்டு சூட்டை வெந்தயம் ஒரு தணிக்கிறோம். பாயாசம்
கசப்புக்கு பாகக்காய் கசப்புக்கு புளிக்குழம்பு புளிப்புக்கு வாழைப்பூ தோற்புக்கு ஊறுகாய் நாவிலே காரமாய் சிட்டிகை உப்புதான் ஓரமாய் அறுசுவையும் நன்மையும் கொண்டாடி வாழ்ந்தவர் ஒரு சுவையும் இல்லாத உணவுக்கு ஓடினோம். உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து உணவே நம் மருந்து மெதுவாக மறந்தோமே இப்போ நம் மருந்தே விருந்து. இவ்வளோ விஷயத்தை நம்ம சாப்பிடல, இனி ஃபுல்லா புளி தான் சாப்பிடுவேன். அம்மா ரெடியா? இப்போ சொல்லுடா தம்பி, நம்ம தாத்தா பாட்டிலாம் எப்படி 100 வருஷம் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்கன்னு தெரியுதா? ஆமாம், நம் உணவுலேயே எவ்வளோ விஞ்ஞானம் இருக்கு. அவங்க உணவே மருந்துன வாழ்ந்தவங்க. ஆனால் நாம் வேளாவேலைக்கு மருந்தைதான உணவாக சாப்பிடுறோம். என்ன கால கொடுமையான கால கொடுமை. ஆமாம் தம்பி, ஆமாம். நம்ம இப்போல இருந்தாவது மாற்றத்தை கொண்டு வருவோம். நம்ம வருங்கால சந்ததிக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாய் இருப்போம். கண்டிப்பா அண்ணன். Be the change, make the change, it starts from us. நம் உயிர் உடல் மற்றும் மனத்தை திடமாக வைக்கும் உணவை முறையாக உண்டு நிறைவாக நீண்ட காலம் மெடிக்கல் இன்சூரன்ஸை பயன்படுத்தாமல் நீ வாழிவை மனிதா, நீ வாழியவே. இவ்வளவு நேரம் பொறுமையா அருமையா அழகா எங்க பாட்டை காது குடித்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி.